காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் இரு கரங்களாலும் என் பாதங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாய். நான் உம்மை விடுவதில்லை என்கிறாய். மகளே, உன் விசுவாசம் பெரியது. எது குறித்தும் அஞ்சாதே, கலங்காதே, அங்குமிங்கும் ஓடாதே. என் பாதத்தில் அதிக நேரம் தரித்திரு. உன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்து, உன் மனதை அமைதிப்படுத்து. ஆவியானவரின் துணையை நாடு. என் வசனமாகிய வெளிச்சத்தை உயர்த்தி பிடி. உன் கண்கள் உயர் பர்வதமாகிய என்னை நோக்கி பார்க்கட்டும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் நாமம் யெகோவா ஈரே என்பது. என் பேரன்பு உன்னை தேடி வந்து ரட்சித்தது. உன் கட்டுகளை உடைத்து உன் காயங்களில் எண்ணெய் பூசி உன் கண்ணீரெல்லாம் துடைத்து உன்னை என் வாக்குத்தத்தங்களால் ஆற்றி தேற்றி ஒரு தகப்பனை போல் உன்னை சுமந்து வருகிறேன். உன் இருதயம் களி கூறட்டும். நான் பேரன்பர். என் கிருபையை உன்னால் அளக்க முடியுமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் என் பிள்ளைகள் மேல் என் கிருபை பெரிதாயிருக்கிறது. எந்த பாவியாயினும் நான் தள்ளுவதில்லை. என் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் திறந்திருக்கின்றன. யாரும் எப்பொழுதும் என் அண்டை வரலாம். பாரம் சுமப்போரே, என் அண்டை வாருங்கள் என்ற என் அன்பின் குரல் இடைவிடாது ஒலித்து கொண்டிருக்கிறதே. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆதார வசனம்: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2.